இன்றைக்கும் என்றைக்கும் நெஞ்சில் நீங்க முடியாத இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவார் காலமானார். அவருக்கு வயது 71. விஜயகாந்த் உடல்நிலை மிகவும் நலிவடைஞ்ச நிலையில இன்னைக்கு டிசம்பர் 28 காலையில சிகிச்சை பலனின்றி காலமானதா சொல்லப்பட்டது. அவருக்கு வயது 71. விஜயகாந்த் உடல்நிலை மோசமடைந்த நிலையில அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானவங்க அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிற மியாட் மருத்துவமனையில குவிஞ்சு வராங்க. அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதா மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. இந்த அறிவிப்புல திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அழற்சி காரணமா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவோட சிகிச்சை பெற்றிருந்தார் சொல்லப்படுது. மருத்துவ பணியாளர்களோட கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்னைக்கு காலையில 28 டிசம்பர் 2023 காலமானார்னு தெரிவிக்கப்படுது. கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் உடல்நல குறித்த செய்தி தான் வைரலாகி வந்தது. கடந்த சில ஆண்டுகளாக இவர் உடல்நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் ரெண்டுலையும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார். அதோட இவர் அடிக்கடி தொடர் சிகிச்சைக்கு சென்று வந்திருந்தார். இப்படி இருக்கிறப்ப கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல், சளி அதிகமாக இருக்கிறதால அவருக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு இருந்தது. இதனால திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நந்தம்பாக்கத்தில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தாங்க. பின்னாடி விஜயகாந்தோட நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறதாவும் அவருக்கு சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் சில தினங்களுக்கு முன்னாடி மியாட் மருத்துவமனையில் இருந்து விஜயகாந்த் உடல்நல குறித்த அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் விஜயகாந்தின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடந்த 24 மணி நேரமும் அவருடைய உடல்நிலை சீராக இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்பட வேணும், இதனால அவர் 14 நாட்கள் மருத்துவமனையில இருக்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இதை தெரிஞ்ச விஜயகாந்தோட ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் மழுக கதறி அழுத வண்ணம் தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பலருமே கோவில்களில் விஜயகாந்த் உடல்நலம் தேறி மீண்டும் வரவேணும்னு பிரார்த்தனைகளும் அபிஷேகங்களும் செய்த வண்ணம் இருந்தாங்க. கடந்த சில வாரமாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்த செய்தி தான் வைரலாகி வந்தது. இதுல விஜயகாந்த் உடல்நல குறித்து மோசமான வதந்திகள் பலரும் பரவி இருந்தாங்க. இதனால ஆத்திர அடைஞ்ச பிரேமலதா செய்தியாளர்களை சந்திச்சு விஜயகாந்த் உடல்நல குறித்து பேட்டி அளித்து வந்தார். பின்னாடி விஜயகாந்த் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்ததாகவும் சொல்லியிருந்தார். பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தை நேரில் சென்று பார்த்து வந்திருந்தாங்க. மேலும் கடந்த 11ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பி இருந்தார். அவர் பூரணமாக குணமடைஞ்சு விட்டதா அறிவிக்கப்பட்டு இருந்தார். இப்படி இருக்கிற நிலையில தேமுதிக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நடைபெற்றது. இதுல இந்த கட்சியின் சார்பா பொருளாளரா இருந்த பிரேமலதாவை செயலாளரா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில சமீபத்தில் நடிகர் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதா சொல்லப்பட்டது. அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு காலமானதா கூறப்பட்டு வந்த நிலையில மியாட் மருத்துவமனை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அதுல அவருக்கு நுரையீரல் அழற்சி ஏற்பட்டு இருந்ததா கூறப்பட்டு இருக்குது. சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி இரவு 9 மணிக்கு உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது உடல் விருகம்பாக்கத்தில் இருக்கிற அவரது வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு வரப்பட்டது. வீட்டு வாசல்ல காத்திருந்த தொண்டர்கள் விஜயகாந்தின் உடலை பார்த்து கதறி எழுதாங்க. இது தொடர்பாக மருத்துவமனை வெளியிட்டிருக்கிற அறிக்கையில விஜயகாந்துக்கு நுரையீரல் அழற்சி ஏற்பட்டதாகவும் மருத்துவ பணியாளர்களோட கடின முயற்சி இருந்த போதிலும் இன்னைக்கு காலமானார்னு தெரிவிச்சிருந்தாங்க. கேப்டன் அவர்களின் அந்த கம்பீரம், அந்த மனிதநேயம், அந்த நேர்மை இனி எப்போது காண்போம் என தொண்டர்களும் திரைப்பிரபலங்களும் குமுறிய வண்ணம் இருக்கிறாங்க. மேலும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் விஜயகாந்த். அதன் பிறகு அவர் தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியலில் நுழைஞ்சார். எம்எல்ஏவாகவும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தார். 2016 ஆண்டிற்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்து சர்க்கிள்கள் ஏற்பட்டது. உடல்நிலை பாதிக்கப்படவே வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று திரும்பினார். அதன் பிறகு நேரடி அரசியலில் இருந்து ஒதுங்கி அறிக்கை வாயிலாக மட்டுமே அரசியல் செஞ்சு வந்தார். அப்பப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்தார். இந்த நிலையில் அவர் வழக்கமான பரிசோதனைக்கு சென்றதா கூறப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு சளி, இருமல் காரணமாக அவருக்கு சுவாசிப்பதில் பிரச்சனை இருக்கிறதா தெரிவித்திருந்தாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டிலேயே கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற விஜயகாந்த் அதில் இருந்து மீண்டார்.
அப்பப்ப கட்சி அலுவலகம் வந்து தொண்டர்களை சந்திச்ச வண்ணம் தான் இருந்தார். கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கிற மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்தார். முதல்ல அவர் வழக்கமான பரிசோதனைக்கு சென்றிருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு சளி இருமல் காரணமா சுவாசிப்பதில் பிரச்சனை இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் 2 வாரங்களுக்கு மேலா சிகிச்சை பெற்று விஜயகாந்த் பூர்ண குணமடைஞ்சார். இதையடுத்து கடந்த 11ஆம் தேதி டிசம்பர் அவர் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து கட்சியோட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார் விஜயகாந்த். அவருடைய உடல்நிலை பார்த்து தொண்டர்கள் கண்ணீர் விட்ட வண்ணம் இருந்தாங்க. இந்த நிலையில தான் செவ்வாய்க்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக தேமுதிக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற செய்திக்குறிப்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 15 நாட்களுக்கு பிறகு வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. பூரண நலத்தோட இருக்கிறார்னு சொல்லியிருந்தார். பரிசோதனை முடிஞ்சு நாளை மறுநாள் வீடு திரும்புவார்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தேமுதிக இன்று வெளியிட்ட அறிக்கையில அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் விஜயகாந்த் மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதாகவும் தேமுதிக வெளியிட்டிருக்கிற அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவருடைய உடல்நிலை பற்றி கேள்விப்பட்டு தொண்டர்கள் பதற்றம் அடைஞ்ச வண்ணம் இருந்தாங்க. தேமுதிக நிர்வாகிகள் பலரும் விஜயகாந்த் வீட்டுக்கு முன்பாக குவிந்திருந்தாங்க. இதையடுத்து மியாட் மருத்துவமனை முன்பு காவல்துறையினரும் குவிக்கப்பட்ட வண்ணம் இருந்தாங்க. இந்த நிலையில உடல்நலக்குறைவினால பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி காலமானதா மியாட் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிச்சிருந்தது. விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டு தேமுதிக தொண்டர்களும் அவரோட ரசிகர்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுத வண்ணம் இருக்கிறாங்க. மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கை சுயசரிதை என்னவென்று பார்த்தால், கேப்டன் விஜயகாந்த்னு பரவலா அறியப்படுற விஜயகாந்த் அழகர்சாமி எனும் சொல்லப்படுற விஜயகாந்த் இந்திய அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகரும் கூட. இவர் 2011-16 காலகட்டங்களில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அரசியலில் நுழையறதுக்கு முன்பா தமிழ் திரையுலகின் பிரபல நடிகராகவும் இருந்தார். சில தமிழ் திரைப்படங்களை தாமே இயக்கி நடிச்சிட்டு வந்திருக்கிறார். 14 செப்டம்பர் 2005 மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லப்படுற புதிய கட்சியை ஆரம்பித்தார். பின்னாடி 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இவர் பதவி வகித்த காலத்தில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி சங்க கடனை அடைச்சிருந்தார். மேலும் கார்கள் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கு ரூபாய் 25,000 நன்கொடை வழங்குகிறார். இந்த ஆண்டுல நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவர்களுக்கு கல்லூரியில் இணைவதற்கு உதவியா எந்த ஒரு கட்டணமும் இன்றி தனது கல்லூரியில சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட பிறந்த நாள் அன்று ஏழைகளுக்கு தையல் இயந்திரம், 3 சக்கர வண்டி, இஸ்திரி பெற்று போன்ற உதவிகளை வழங்கி வரார். எம்ஜிஆரின் மனைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் தேர்தல் பிரசாரங்கள்ல எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்த வாகனத்தை விஜயகாந்திற்கு வழங்கியிருக்கிறார். இவரோட நேரடி தெலுங்கு திரைப்படங்கள்ல நடித்திராத போதும் இவர் பல படங்கள்ல மொழிமாற்றம் செஞ்சு வெளியாகி இருக்குது. தமிழக மக்கள் மத்தியில விஜயகாந்த் பரவலான கேப்டன்னே சொல்லப்பட்டு வராரு. எம்ஜிஆர் மற்றும் என்டிஆரின் தீவிர ரசிகரான இவரின் பொழுதுபோக்கு கிரிக்கெட், கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது தான். திரு கேப்டன் அவர்கள் 2001 தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றிருக்கிறார். 1989 செந்தூர பூவே படத்திற்காக சிறந்த நடிகர் விருதும் பெற்றிருக்கிறார். 1988 சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதும் பெற்றிருக்கிறார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் இருக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகங்கிற மாநில கட்சியை தமிழகத்தில் துவங்கியிருக்கிறார். 14 ஏப்ரல் 2010 கேப்டன் டிவி எனும் 24 மணி நேர தொலைக்காட்சியும் துவங்கியிருக்கிறார். 2011 ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையா தேர்வாகி தமிழக சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். 1980களில் புரட்சி கலைஞரா வலம் வந்த விஜயகாந்த் 90களில் கேப்டன் விஜயகாந்தா மாறினார். அதுவரை யாருக்கும் இல்லாத அளவுக்கு இவருக்கு 100வது படமா கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் 200 நாட்கள் ஓடி கடந்திருந்தது. அது முதல் கேப்டனாக கொண்டாடப்பட்டு வந்தார் விஜயகாந்த். சினிமாவிலும் சரி அரசியலும் சரி விஜயகாந்த் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் மிகப்பெரியது. தமிழ்நாட்டு மக்களால் தர்மதுரை, கருப்பு எம்ஜிஆர், கேப்டன், புரட்சி கலைஞர்னு கொண்டாடப்பட்டு வர்ற விஜயகாந்த் அவரோட 71வது வயதுல தன்னோட அழைத்து கொண்டிருக்கிறது இயற்கை. அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரஞ்சலி செலுத்தி வராங்க.
மேலும் தனது அடுத்தடுத்த படங்கள்ல சமூக சீர்திருத்தங்களை பேசி விஜயகாந்த் திரைத்துறையிலும் ஆக பெரும் திருத்தங்களை மேற்கொண்டிருந்தார். படத்தின் நாயகன் என்ன சாப்பிட்றாரோ அதையே படத்தின் பணியாற்றும் கடைக்கோடி ஊழியர் வர சாப்பிட வேண்டுங்கிற முறையை கொண்டு வந்தவர் விஜயகாந்த். அதனாலதான் நன்றி, நட்பு, மரியாதைன்னு மொத்த உருவம் தான் விஜயகாந்த்னு உச்சி முகர்ந்து பேசுறாங்க தொண்டர்களும் திரைப்பிரபலங்களும். அப்படிப்பட்ட அந்த வானத்தை மாதிரி மனம் படைச்ச மன்னவன் காலமான செய்தி தமிழக மக்களை மட்டுமல்லாமல் பலரையும் துயரத்தில் ஆழ்த்தி வருது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கும் என்றைக்கும் நெஞ்சில் நீங்க முடியாத இடத்தை பிடித்த ஒரு தலைவர். இறைவன் திருவடி நிழலில் ஆத்மா சாந்தி அடையட்டும் என பிரார்த்திப்போம். நல்ல மனிதனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம்.